நம்மளெல்லாம் ஒரு கம்பெனி என்ன நினச்சிட்டு இருக்குது, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போய் ஒரு லேபர் கேட்டகரி வேலை தான் இண்டஸ்ட்ரியில் கொடுப்பாங்களா? ஆமாம், நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா இந்த நீமு, நாப்ஸு, அப்புறம் ஜிஇடி இது எல்லாமே ஒரு லேபர் கேட்டகரி ஒர்க்காக தான் நான் பார்க்குறேன். என்னையா ஒரு கொடூரமான விஷயத்தை கூட சொல்லிக்கிட்டு இருக்க. அவ்வளோதான் வச்சு செய்ய போகிறாங்க என்னையா அப்படிங்கிறதும் தெரியும். சோலி முடிச்சு. பட் இருந்தாலும் ஏன் இதையெல்லாம் நான் அப்படி பார்க்குறேன்? அதனால் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு பெனிஃபிட்டா இல்லையா, இல்லை இதனால் கம்பெனிக்கு தான் பெனிஃபிட்டா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்துட்டு இந்த மாதிரி நீமு, நாப்ஸு அல்லது ஜிஇடியா ஒரு கம்பெனிக்குள்ளே போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இப்போ சொல்லாதீங்க, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் ஓகே இதுக்கு நம்ம போகலாம் இல்லை வேண்டாம் அப்படிங்கிறத. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய மெக்கானிக்கல் சம்பந்தமான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் KKMECலேருந்து. ஏன்னா ரொம்ப காலமாச்சு. ஏன்னா நிறையா இப்போ இருக்கிற சமீபத்தில் உள்ள கேண்டிடேட்ஸ் இப்போ படித்து முடிச்சுட்டு பாஸ் அவுட் ஆன, டிப்ளமோ முடித்த, பிஇ முடித்த, 2025 பாஸ் அவுட் ஆன நிறையா கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீம், நாப்ஸ், ஜிஇடி அண்ட் தென் அப்ரெண்டிஸ் இந்த மாதிரியான கேட்டகரிகளில் எனக்கு வேலைக்கு போக போகிறேன் அப்படிங்கிறத எங்கள் காதுகளுக்குள் ஒலித்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த நீம் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நேஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்னால 2013 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது. ஏன் அப்போ அந்த டைமில் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, இப்போது நான் படித்து முடித்த காலகட்டம்னு நினைக்கிறேன் அதெல்லாமே. ஏன்னா நிறையா இன்ஜினியர்ஸ் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருந்தாங்க, சரியாக கம்பெனியில் வேலை கொடுக்கறது இல்லை, எங்கேயுமே வேலை கிடைக்கல. அதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட்டு, இது மாதிரி ஒரு ஸ்கீமை க்ரியேட் பண்ணி இதில் சில பெனிஃபிட்ஸ் கம்பெனிக்கும் கொடுத்து, ஏன்னா கம்பெனிக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சின்ன சின்ன பெக்ஸ் இருக்கும், நிறையா சில காம்ப்ளிமெண்ட்ஸும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால கம்பெனிஸ்க்கு வந்து இதை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது, ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறவங்க கண்டிப்பாக ஒரு ஹேண்ட்ஸான ஒர்க் பண்ணி பழகியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், பசங்க அடுத்தடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அடுத்தடுத்த கம்பெனிக்குள்ளே போகிறதுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த நீம் அப்படிங்கிறத வந்து உருவாக்குனாங்க. இந்த நீம் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரிட்ட தம்பி நீங்கள் இந்த மாதிரி பிஇ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்த கேண்டிடேட் எல்லாம் எடுத்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி, அதாவது ஒரு ட்ரெயினியை எடுத்து அவங்களுக்கு ஸ்டைப்பனும் கொடுத்து கொஞ்சம் வேலை கொடுங்க, அவங்களை நீங்கள் பர்மனெண்ட்டாலாம் எடுத்துக்க வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு 1 hour, அதாவது இந்த நீம் ட்ரெயினி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மாதத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் வேலையிட்டு இருக்கும், சர்டிஃபிகேட்டும் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா பையன் அதை வச்சு பொழைச்சிக்கிடுவான், பையன் அதை வச்சு அடுத்த லெவலுக்கு போய்க்குவான் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் வந்து இந்த நீம் 2013. பட் இது நாளடைவில் என்னாச்சு அப்படின்னா, ஓகே அன்றைக்கி உண்மையாகவே வேலை இல்லாமல் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு தான் இருந்தாங்க, கம்பெனிஸ்குள்ளே என்ட்ரு ஆக முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, நிறைய பேர் வீட்டில் சும்மா தான் இருந்தாங்க. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா, யாரா நீ? இப்போ அவங்களெல்லாம் இண்டஸ்ட்ரிக்கு கூப்பிட்டு தம்பி இங்கே வா, இந்த வேலையை செய், அந்த வேலையை செய், அந்த வேலையை செய், இப்படி கம்பெனிக்குள்ளே எல்லா வேலையுமே பார்க்கலாம். ஜென்ரலாக ஒரு ரோலுக்கு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோல் மட்டும் தான் நம்ம பார்ப்போம். இது மாதிரி நீம் ட்ரெயினில் போகும்போது இது ஒரு பெரிய பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு எல்லா வேலையுமே தருவாங்க, பிகாஸ் யூஆர் ட்ரெயினியாக இருக்கிறனால நீங்கள் எல்லா வேலைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ குவாலிட்டியோ ப்ரொடக்ஷனோ இல்லை டிசைனோ எதில் வேணாலும் உங்களை வச்சு யூஸ் பண்ண முடியும். நீங்களும் எல்லாத்தையுமே கம்பெனிக்குள்ள இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணும்போது நிறையா கற்றுக்க முடியும். ஸோ சேலரியும் இன்றைக்கி லெவலில் டீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18K 22 வரைக்குமே தராங்க இந்த மாதிரி நீம் ட்ரெயினில் போகிறவங்களுக்கு. ஓகே, ஸோ இது நல்ல பெனிஃபிட் தான் யோசிச்சு பார்த்தா. ஆனால் இது இன்றைக்கி எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத நான் அடுத்து இந்த நாப்ஸை முடிச்சுட்டு வரேன். அடுத்து நாப்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷனல் ஸ்கீம், அதுதான் நாப்ஸ் அப்படிங்கிறது. இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம், இதுவும் இதுக்காக கொண்டு வரப்பட்டது 2016 இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே தான். ஸோ அப்ரெண்டிஸாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் அடுத்தடுத்த கம்பெனிக்கு முன்னேறி போக முடியும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் நல்ல இடத்தில் கொண்டு வரப்பட்டது. இதுக்காக கம்பெனிஸ்க்கு நிறையா சின்ன சின்ன சலுகைகள் கம்பெனிக்கு, அதாவது கவர்மெண்ட் வந்து கொடுத்துச்சு. ஏன்னா இப்போ நாப்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இஎஸ்ஐ, பிஎஃப் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பெருசாக பிடிக்க வேண்டாம். நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ், அதாவது கம்ப்ளைன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த பையனுக்கு டேக்ஸ் கட்டுறது, இந்த பையனுக்கு இன்சூரன்ஸ் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சலுகைகளாக கொடுத்தாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பையனுக்கு முறையான ஒரு ட்ரைனிங் கொடுங்க, இண்டஸ்ட்ரியில் நடக்குதுன்னு கற்றுக் கொடுங்க, அதுக்கு நீங்கள் ஸ்டைஃபனும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டும் சம் ஃபண்டும் கொடுத்துச்சு. சம்னா நிறையெல்லாம் கிடையாது, ஒரு 1500 2500 ஒரு மாதத்துக்கு கவர்மெண்ட் வந்து கொடுக்கும், கம்பெனிகிட்ட கொடுத்துரும். அதாவது உங்களுக்கு செலவு பண்ணிவிட்டு கம்பெனி அதை ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கும்.
இந்த மாதிரி. ஸோ இதுலேயும் சேம் சேலரியாக நம்ம ஒரு கேண்டிடேட்டாக உள்ளே போகும்போது ஒரு 17,000 22,000 வரைக்குமே இதுலேயும் கொடுக்குறாங்க. ஓகே, இதுவும் நல்ல ஸ்கீம் தான். ஆக்சுவலாக யாருமே வேலையெல்லாம் சும்மா இருக்கக்கூடாது நம்ம ஊருக்குள்ள அப்படிங்கிறக்காக கொண்டு வந்தது தான். ஆனால் எனக்கு இது எப்படி தோணுச்சு அப்படின்னா, இதனால் யார் பெனிஃபிட் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி வந்து பெனிஃபிட் ஆகுது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன் இண்டஸ்ட்ரிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. லைக் சமீப காலத்துக்கு முன்னாடி அக்னி பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்திருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இதையும் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீம் ஸ்கீமில் நான் ஒரு படித்து முடிச்சு ஒரு பிஇ முடித்த ஒரு கேண்டிடேட். நான் ஒரு நீம் ஸ்கீமில் ஒரு 2 இயர்ஸ் அல்லது 3 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாங்க. இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது என்னென்னா, நான் எல்லா கம்பெனிகளும் எல்லா வேலையுமே பார்த்துருப்பேன். மிஷின் ஆப்ரேட் பண்ணியிருக்கேன், குவாலிட்டியாக ஒர்க் பண்ணியிருக்கேன், டிசைனுக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்கேன், கொஞ்ச நாள் டிஸ்பேச்சில் இருந்திருக்கேன், ரா மெட்டீரியல் இன்ஸ்பெக்ஷனில் இருந்திருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நான் இருந்துட்டு வந்தாச்சு. 3 வருஷம் எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கான சர்டிஃபிகேட்டும் இருக்குது என்கிட்ட. இப்போது இந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போய் எங்கே நான் கொடுக்குறது? ஏன்னா கம்பெனியில் எல்லாத்தையும் பர்மனெண்ட் பண்ண முடியாது. இப்போ நான் ஒரு 50 பேர் நான் நீம் ஸ்கீமில் உள்ளே போகிறோம்னா 50 பேர்த்தையும் கம்பெனி கண்டிப்பாக பர்மனெண்ட் பண்ணாது. மேபி 1 or 2 மெம்பர்ஸ் தான் பர்மனெண்ட் பண்ணலாம், திருப்பி கம்பெனியே எடுத்துக்கலாம். மீதி 48 பேரும் திருப்பி வெளியே தான் வந்து வேலை தேடணும். ஸோ அப்போ வெளியே வந்து வேலை தேடும்போது வெளியே அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் ஒரு கம்பெனியில் கொண்டு போய் நான் கொடுத்தேன்னா, தம்பி அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அதெல்லாம் ஓரமாக வைங்க. இங்கேயும் அதேமாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது நாப்ஸ்ன்னு, அதில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒரு ஸ்கீமில் திருப்பி சேர்க்குறாங்க. திருப்பி அதே மாதிரி 22,000 ஒரு 23,000 சம்பளத்தை வாங்கிட்டு திருப்பி இதே மாதிரியே வேலை பார்க்கணும். இப்போது எனக்கு இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுனால என்ன யூஸ்? என்ன கொடுமை சரவணனுது. ஏதாவது எனக்கு யூஸ் இருக்குதா? ஆனால் கம்பெனி சைடில் இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா கம்பெனி யாரையும் முழுசாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்மனெண்ட் எம்ப்ளாய் எடுக்க வேண்டாம். ஏன்னா பர்மனெண்ட் எம்ப்ளாய் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஜுவேட்டி அது இதுன்னு ஏகப்பட்ட சலுகைகள் கொடுக்க வேண்டியது இருக்கும். சம்பளமும் அந்த லெவலுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் பர்மனெண்ட் ஸ்டாஃபாக யாரையும் எடுக்க தேவையில்லை. இந்த ட்ரைனிங் டைமில் அந்த நீம் ட்ரெயினி இந்த நாப்ஸில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு யூனியன்லையோ எந்த ஒரு அசோசியேஷன்லையோ எதுவுமே இவர் வந்து ஜாயின் பண்ண முடியாது. அதாவது கம்பெனியில் தான் வேலை செய்வார், பட் கம்பெனி எம்ப்ளாய் இல்லை அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் கற்றுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இதை வந்து ஒரு வருஷம் பண்ணிவிட்டு இதெல்லாம் கம்பெனிகளில் தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வராங்க, ஓகே. பட் வெளியே அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு இன்னொரு கம்பெனியில் கொடுத்தா நம்மளை எந்த அளவுக்கு வேலிடாக பார்க்குறாங்க அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு 0. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை இதனாலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த சர்டிஃபிகேட், நான்லாம் அதை வச்சு நிறையா பயனடைஞ்சிருக்கேன் அப்படின்னா ப்ளீஸ் தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்போயாவது நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். ஸோ மக்களுக்கும் அது இன்னும் உற்சாகத்தை கொடுக்கும். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா சர்டிஃபிகேட் வச்சு எதுவும் யூஸும் கிடையாது. ஆனால் இன்னொரு சைடு இதுவே நீங்கள் வந்து கவர்மெண்ட் செக்டரில் தான் ட்ரை பண்ண போகிறீங்க, கவர்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு தான் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் ரொம்ப நீடடாக இருக்குது. கம்பல்சரி நீங்கள் மினிமம் 1 or 2 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் இதை முடிச்சு வச்சுருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் மோரோவர் இதில் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு கம்பெனிக்கு தான் யூஸ்ஃபுல். ஆக ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இந்த மாதிரியான வேலைகளுக்கு நம்ம போகலாமா? இப்போ கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனிங் நினைக்கிறேன், ஆமாம் ஜிஇடி அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ஜிஏடி கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரெயினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ இந்த வேலைகள்லாம் எனக்கு என்ன யோசிக்க தோணுதுன்னா, தம்பி வா உனக்கு கம்பெனியில் வந்து நீ வேலை செய்ய, உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் தருவோம், நாட் சேலரி, இட்ஸ் கால்ட் ஸ்டைஃபண்ட் தர்றோம், வேலை செய்யுங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் தர்றோம், அதை வச்சு நீங்கள் பெரிய மணிக்கு வேலைக்கு இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவிடா போலாம்னா இதை விட பெரிய கம்பெனி எங்கடா இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சோம்னா அந்த கம்பெனிக்கு போகலாம். அந்த கம்பெனிலையும் இதே ஸ்கீமை தான் வச்சுருக்காங்க. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஸோ அப்போ என்னன்னா இந்த சர்டிஃபிகேட் வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியல, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிறது எல்லாமே நம்மள்ட்ட கொடுக்குறோம். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கோச்சுக்காதீங்க, வேறு வழி இல்லை, ஒரு அடிமாட்டை வேலை வாங்குற மாதிரி அடிமாட்டு வேலைக்கு தான் நம்மளை எடுக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா போய் மிஷின் ஆப்ரேட்டராக வேலைக்கு விட்றீங்க, அந்த மிஷின் ஆப்ரேட்டராக வேலைக்கு விட்டு இந்த பச்சை பட்டுன்னு செவ பட்டுன்னு அமுத்துறது தான் ஒரு வேலையா? இதுக்கு தான் மாங்குன்னு உட்காந்து 4 வருஷமாக இன்ஜினியரிங் படித்து 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி படித்து முடிச்சுட்டு வெளியே வர்றோமா? இதில் கேட்டால் ஒரு வேக்கான வேலை நம்மளுக்கு வரும். என்ன அப்படின்னா, ஆமாம் என்ன வந்து ஃப்ரெஷர் தானே, என்ன தெரியுது புள்ள பசங்களுக்கு எதுவுமே தெரியல, அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்ணுறேன். சரிங்கய்யா தெரியறத கற்றுக்கிறதுக்கு தானே கம்பெனிக்குள்ளே வர்றோம், எங்கள்கிட்ட அதுக்கெல்லாம் கற்றுக் கொடுங்க, அதையெல்லாம் வேலை வாங்க, அதுக்கெல்லாம் சம்பளம் தாங்க, நல்ல வேலை கொடுங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இது வரைக்கும் ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நாப்ஸு நீமே இந்த மாதிரி ட்ரெயினில் ஒரு இது டிசைன் இன்ஜினியர் ஏதாச்சும் எடுத்திருப்பாங்கன்னு கேட்டால் யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. இந்த கம்பெனியில் இந்த அட்மின் லெவல் ஸ்டாஃப்லாம் யாரும் எடுப்பாங்கன்னு எடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே நான் நிறையா கேள்விப்பட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் வாய்ப்பு கிடையாது. ஸோ கம்பெனி என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரெஷருக்கு என்ன தெரிய போகுது, ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்பக்கட்டு தான் கட்டுது. பட் தெரிஞ்ச ஃப்ரெஷரையும் எடுத்தாலும் இதே வேலையை தான் கொடுக்குறாங்க. ஆக என்னையை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் போய் இந்த மாதிரி ஒரு நீமோ நாப்ஸ் இந்த மாதிரி ட்ரெயினியாக போகிறத விட
ஒரு எம்எஸ்எம்இ கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு போகலாம். அதாவது புலிக்கு வாலாக இருக்கிறத விட பூனைக்கு தலையாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எம்எஸ்எம்இ கம்பெனிக்குள்ளே போனீங்கனாலும் சேம் இதே வேலை தான். பட் அங்கே இந்த கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது. மேபி நீங்கள் அந்த ஒரு 22,000 சம்பளங்கிறது வந்து உங்களுக்கு எம்எஸ்எம்இயில் கிடைக்குமா தெரியாது. மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். எம்எஸ்எம்இனா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் தான் எம்எஸ்எம்இ. ஸோ எந்தளவுக்கு கிடைக்குமான்னு தெரியல. பட் ஒரு 15,000 17,000 வரைக்கும் கொடுப்பாங்க ஈஸியாக. பட் அந்த மாதிரி ஒரு கம்பெனிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஓனரே டேரெக்டாக கற்றுக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கம்பெனியில் மேக்ஸிமம் ஓனர் கீழே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அவங்களே எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் எல்லா வேலைகளையுமே நீங்கள் கற்றுக்கலாம். இங்கே கற்றுக்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதே பெரிய கம்பெனியில், அதாவது எம்என்சி கம்பெனிஸ் அந்த மாதிரி பெரிய கம்பெனி லிமிடெட் கம்பெனியில் உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா அவங்களே கூப்பிட்டு பர்மனெண்ட் வேலைக்காக எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி ட்ரெயினியாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓ அப்படியா விஷயம். ஆனால் அங்கே வேலை பார்த்தா ஒரு ட்ரெயினியை கம்பெனி எடுத்துக்கதான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெயினியெல்லாம் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவைக்கு 4 தடவைக்கு 5 தடவைக்கு 10 டைம் இல்லை 100 டைமு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா இல்லை நான் அதெல்லாம் தெளிவாக தான் இருக்கேன், இது கூட தான் நான் போக போகிறேன் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் போங்க ஐயா. இது சம்மந்தமாக ஏதாச்சும் திட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் டேரெக்டாக ஃபோன் பண்ணி கூட திட்டுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வச்சுருக்கேன். இல்லை ஏதாச்சும் என்கிட்ட இந்த கருத்தை பகிரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கால் பண்ணலாம். இல்லை கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் சொல்லலாம். வேறு என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம கலைஞருக்கு போடலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ சீக்கிரமாக போகிறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணுறோம். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you so much.